ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டேட் மேக்ஸ் சம்ஸ் தான் நான் சொல்லித்தர போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப் ஆஃப் ஜி ஜி ஆஃப் எஃப் எல்லாருக்கும் போட தெரியும். அதுக்கடுத்து இந்த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே அப்படின்னு கொடுக்குறாங்க. அது ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி அந்த சம் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்க நெக்ஸ்ட்டு வீடியோ நான் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது சொல்லித்தரேன், அதை பாருங்கள். இப்போ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ எஃப் ஆஃப் ஜி இருக்கிற இடத்துல அப்படியே கீழே வந்து எஃப் ஆஃப் ஜி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த வேல்யூ நீங்கள் வந்து அங்கே எழுதணும். ஓகேவா? என்ன நான் கண்டுபிடிச்சிருக்கேன், 18x - 3k + 2 அப்படின்றது தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு இருக்கா, அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எஃப் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேனோ அதை அப்படியே எழுதணும். 18x + 12 - k இந்த மாதிரி எழுதிடணும்னு சப்ஸ்டியூட் பண்ணிடணும். பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு சிம்பிளை லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்தேன். எப்படின்னு தானே பார்க்குறீங்க பாருங்கள். 18x இருக்கா, அப்படியே போட்டேன். -3kயும் அப்படியே போட்டேன். +2 போட்டேன். இஸ் ஈக்குவல் டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை தான் நான் வந்து லாஸ்ட்டில் கொண்டு வர போகிறேன். இப்போ வந்து +18x இருக்குது, இந்த சைடு வந்துருச்சுன்னா -18x ஆகிடும்ல. ஸோ -18x + 12 போட்டுட்டேன். -kவும் போட்டுட்டேன். இப்போ இஸ் ஈக்குவல் டு போட்டு 0 போட்டுடலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல -2kன்னு வந்திருக்கு. எப்படி, இப்போ இங்கே வந்து -3k இருக்குது அண்ட் லாஸ்ட்டில் +kன்னு இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும், மைனஸ் வரும். அப்போ -3kவை கேலேருந்து மைனஸ் பண்ணால் -2kன்னு வரும். அதனால தான் நான் இங்கே -2kன்னு போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே +2 அப்படின்றது இருக்குது, இங்கே வந்து -2 இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணணும். அண்ட் தென் வந்து இப்போது 12லேருந்து 2 மைனஸ் பண்ணோம்னா 10 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் வந்து 12, ஸோ மைனஸ் போட்டுக்கலாம், -10. ஓகேங்களா? இப்போ அதுக்கடுத்து வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே பண்ணியாச்சு. இஸ் ஈக்குவல் டு போட்டு 0 போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், 10 வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வரணும். -2k இஸ் ஈக்குவல் டு, இப்போ -10 இருக்குது, இது இந்த சைடு வந்துருச்சுன்னா +10 ஆகிடும். என்ன பண்ணலாம், k இங்கே இருக்குது இல்லையா, k போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு 10/-2ன்னு போடலாமா. 2 1s are 2, 2 5s are 10. அப்போ வந்து k இஸ் ஈக்குவல் டு +5யா, இல்லை மைனஸ் இருக்கிறதுனால -5 நீங்கள் போடணும். அவ்வளோதான். இப்படி தான் கேவை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் எஃப் ஆஃப் ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஜி ஆஃப் எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.